என்னோட அன்பின் வார்த்தைகள்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு சொல்றியா? சொல்லு. ஒரு கொஞ்சம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு சொல்லணும். ஒரு சர்ச்சில் பார்த்தா நாங்கள் ஈரோட்டில் இருக்கும்போது சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவார், ஒருத்தருக்கு ஹக்கு கொடுப்பார். ஹக்கான தமிழில் என்ன, கட்டி பிடிக்கிறாரு. அப்படி அதே லேடிஸ் ஜென்ஸ் இல்லை, ஜென்ஸ் லேடிஸ் லேடிஸ் அப்படி கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுவார். அது ஒரு வேற மாதிரி இருக்க கூடாது. அது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க 12 பரிசுத்தமா இருக்கணுமா. நம்ம இதயத்துக்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தமான நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சென்ட் போட்டுட்டு அவன் நல்லா வாடகை எடுக்குதுன்னு சொல்லி அது போய் காட்டி எது இல்லை. நம்ம இதயத்துக்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தமா நம்ம நினப்பு பரிசுத்தமா இருக்கணும். அப்போ அதுதான் அந்த மாதிரி ஒரு கட்டு பிடிச்சிட்டு கொடுத்தா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். நம்ம அந்த அளவுக்கு பண்ணாம இருந்தாலும் ஒரு எல்லாத்திற்கும் வாழ்த்துக்கள்னு சொல்ல திருப்பி நீங்க எல்லாருமே சொல்லுங்க. ஒரு டைம் எல்லாத்திற்கும் வாழ்த்துக்கள், எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க வாழ்த்துக்கள். ஆமா அப்படி சொல்லுங்க. ஏன்னா பாஸ்டான ஒருத்தர் சொல்றது இல்லை, நாங்க எல்லாருக்கும் அன்பின் வார்த்தைகள் அப்படி சொல்றாரு. ஆனா ஒருத்தர் திருப்பி சொல்றது இல்லைன்னு சொல்றாரு. அதனால திருப்பி ஒருத்தருக்கு கர்த்தர் இந்த வச்சனம் என்ன சொல்லுங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு சொல்லிக்கலாம். இன்னொரு ஒரே ஒரு வச்சனம்ல நான் முடிச்சுக்கிற டைம் ஆயிடுச்சு. இந்த மத்தாயு 25:40 மத்தாயு 25:40 சரி போதும். இங்கே என்னன்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு போன இதுல ஒரு இது வெள்ளம் வந்து இருக்குது, ஃப்ளட்ஸ். எங்கே? ஸ்ரீலங்கா தெரியுங்களா, நாங்கள் கடல்ல இருக்குது. அந்த ஸ்ரீலங்கா வரும்போது எல்லா வீடு காரு எல்லாமே அந்த தண்ணியில இதாகி போயிடுச்சு. அங்கே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ரொம்ப நம்ம மாதிரி கர்த்தர் மேல விசுவாசமா இருந்துட்டு ரொம்ப பக்தியா இருந்துட்டு கர்த்தர் நம்ம வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு ஒரு மரம் மேலே ஏறி எல்லாமே கீழே இதாகி போயிடுச்சு. அதுலன்னா நம்ம என்ன ஸ்விம்மிங் என்ன நீச்சல் இதை சொல்லிட்டு நீச்சல் பண்ண வேண்டியதை தெரிஞ்ச நமக்கு அது எதுவுமே தெரியாது. அப்போ சாக வேண்டியதான், வேற வழி இல்லை. ஒரு மரம் இருந்து அந்த மரம் மேலே ஏறி நம்மளை காப்பாத்துங்கன்னு சொல்லாம யாருக்குமே கர்த்தரே வந்து நம்ம காப்பாற்றுவார், கர்த்தரே காப்பாத்து கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாராம். அப்போ ஒருத்தர் யாரோ அங்கே கத்துற மாதிரி இருக்குது அந்த மரம் மேலேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்லா நீச்சல் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் ஒரு டியூப் இருக்கும்ல, அது போட்டுட்டு வந்து வாங்க நான் கூட்டுட்டு போறேன்னு சொல்லி கேட்டான். இல்லை கர்த்தர் வந்து காப்பாற்றுவாரு, நீங்க வேண்டாம் போங்கன்னு சொல்றாரு. அவ்வளோ நம்பிக்கை அவர் மேல, கர்த்தர் மேல. அவரு போயிடுச்சு. சார் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி நான் இருந்தேன், நான் தள்ளிட்டு போயிருந்தேன். அவரு போயிடுச்சு. இன்னொருத்தர் ஒரு போட்டு மாதிரி எடுத்துட்டு, கப்பல் போட்டு அதை எடுத்துட்டு வந்து இவரு காப்பாத்தலாமான்னு கேட்டா, இல்லை கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார், நீ வேண்டாம் போங்கன்னு அவருக்கு சொல்றான். இல்லை இவர் பைத்தியம் மாதிரி இருக்கிறாரு, நம்ம வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி சொல்றாருன்னு அவரு போயிடுச்சு. என்ன பண்றது, வரலன்னா அந்த மரம் இறங்கி வராதில்லை. இன்னொருத்தர் என்னன்னா அந்த இது ஹெலிகாப்டர் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து ஒரு கயிறு போட்டுட்டு புடி வான்னு சொன்னா கர்த்தர் காப்பாற்றுவார், நான் இது பண்ண வரமாட்டான்னு சொன்ன அப்புறம் அந்த மரமே கீழே விழுந்து தண்ணியில விட்டு போயிடுச்சான், செத்து போயிடுச்சான். போய் கர்த்தர்கிட்ட போயிடுச்சு அவரு. ஆமா அப்ப கர்த்தர்கிட்ட போன உடனே கர்த்தரே நீங்க காப்பாத்துவாரன்னு சொல்லி உங்க மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு விசுவாசியோட நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீ வரவே இல்லை, என்ன ஆள் இருக்கா இல்லையான்னு கர்த்தர்னு கேட்கிறாராம். அப்ப அவர் சொல்றாரா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டியூப் எடுத்துட்டு வந்தாச்சு, வாப்பாங்க நீ வரல. இன்னொரு டைம் அந்த போட் எடுத்துட்டு வந்தா நீ வரல. அடுத்து ஹெலிகாப்டரே எடுத்துட்டு வந்தாச்சு, ஆனாலும் நீ வரல. நான் என்ன பண்றது?
அதனாலதான் கர்த்தர் எப்பவுமே நேரடியா வரமாட்டார். கர்த்தர் நேரடியா வந்தா நம்ம பார்க்கவே முடியாது, அவர் சத்தமும் கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சூரியன் சந்திரன் எல்லாமே உண்டாக்குற ஆளு, இந்த சூரியனுக்கு அவ்வளவு பிரகாசமான சக்தி இருக்கும் போது அது உண்டாக்குறவருக்கு அவ்வளவு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருக்கும். அது நம்ம பார்க்க முடியும். அவர்னு இதுவரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை, கர்த்தர்னே பார்க்கவே முடியாது. ஆனாலும் அவர் என்னன்னா நம்மளை தேடி வராதுக்காக ஏதோ ஒரு மனுஷன் ஒரு இதுல தான் வருவார், ஒரு நம்ம மாதிரி தான் வருவார். அதனாலதான் அவரோட குமாரனே நமக்கு இன்னைக்கு ஒரே ஒரு குமாரன் நமக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சந்தேசத்துல எல்லாம் சொல்லுவாரு. இந்த 25 கிறிஸ்துமஸ் இந்த மாசம் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் அதனால கொடுத்திருக்கு நம்ம பாவங்கள் எல்லாமே நீக்கிறதுக்கு. ஏன்னா அவரே நேரடியா வந்து நாங்க தாங்க முடியாது. அதனாலதான் அதே இது நமக்கு யோவான் 3:16 பார்த்து நமக்கு தெரியும். யோவான் 3:16 பாருங்க. யோவான் 3:16. போதும். அந்த அன்பு அந்த உலகத்து மேல கர்த்தருக்கு எவ்வளவு அன்பு இருக்குது பாருங்க. அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் அவர் குமாரன், ஒரே ஒரு குமாரன் தான், 2 பேர் 3 பேர் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஆபிரகாமும் விசுவாசிகளுக்கு எல்லாருமே பிதாவன்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவர் இருக்கிற ஒரே ஒரு குமாரன் ஈசாக்கு. 25 வயசுக்கு அப்புறம் தான் பிறந்த ஆளு. எனக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்துச்சு. ஆனா அவருக்கு 25 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அவருக்கு 100 வயசு வரும்போது தான் ஒரே ஒரு குமாரன் பிறந்துச்சு. அவர் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு கொடுத்துட்டு உடனே எனக்கு பலியா கொடுங்கன்னு சொல்றார். நம்மளால கொடுக்க முடியுமா கேட்டா, என்னையா நீங்க பேசுற, இப்போதே 25 வயசுக்கு அப்புறம் அன்னைக்கு சொல்லிருக்கு இந்த எது இந்த நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி எவ்வளவு இருக்குது அந்த அளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 25 வயசுக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு குமாரன் கொடுத்துட்டு திருப்பி நீங்களே கேட்டா நீங்க ஒரு மனுஷனா, நீங்க ஒரு கடவுளான்னு சொல்லி நம்ம கேட்கும் நம்மளாம். ஆனா அவர் அப்படி கேட்கல. உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராயிடுச்சு. அதனாலதான் அவரு விசுவாசி, நம்ம பிலீவர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபாதர் அவரு. அதனாலதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதுதான் அன்பு. அதுதான் இன்னைக்கு உலகத்து மேல அவ்வளவு அன்பு கர்த்தருக்கு இருக்கிறதுனாலதான் அது ஒரே ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு நம்மளை பாவங்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு அனுப்பி அங்கே அன்பு காட்டுறது. அதுதான் அதுல அந்த 16 வசனம் படிச்சா நமக்கு கிளியரா தெரியும். அதுதான் நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடிட்டு இருக்கோம், அவர் பிறந்த நாளதான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போயிட்டே இருந்த நிறையா சொல்லலாம். ஆனா இது எதனால நான் சொல்லியிருக்கேன்னா, கர்த்தர் எப்பவுமே அவர் தானாவே யாருமே எதுவுமே பண்ண மாட்டார். ஏதோ ஒரு மூலமாக நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு செஞ்ச உதவி உங்க மூலமா எனக்கு செஞ்சதுனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், கர்த்தர் தான் செஞ்சிருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கர்த்தர் நேரடியா வந்து செய்யவே மாட்டாரோ, இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் நேரடியா வந்து செய்யவே மாட்டாரோ, ஒரு மனுஷனும் மூலமா வந்துட்டு தான் செய்வாரோ. இந்து புஸ்தகத்துல எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தா மானவ சேவை மாதவ சேவான்னு ஒரு கொட்டேஷன் இருக்கும். மாనవ సేవే మాధవ సేవ అంటే మాధవ సేవ மானவன்னா மனுஷனுக்கு நம்ம ஊழியம் செஞ்சா அது மாதவனா கடவுள் கர்த்தர், அவர் பகவான் சொல்லுவார், இல்ல தேவடு இவருக்கு செஞ்ச மாதிரி தான் சொல்றாரு. அவர் அதே இது இருக்குது, நமக்கு இதே இருக்குது. ஏன்னா அங்கே அவர் அந்த மத்த இதுல எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, அங்கே இந்த பக்கம் ஒரு செம்மறி ஆடுகள், இந்த பக்கம் வெள்ளாடுகள் வச்சுட்டு அங்கே ஒரு நாயும் சொல்லும் போது அப்படி சொல்றாரு, எனக்கு தாகமா இருக்கும் போது நீங்க தண்ணி கொடுத்துருக்கா, நான் பசியா இருக்கும்போது எனக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கா,
நான் துணி இல்லாமல் இருக்கும்போது துணி கொடுத்துருக்கா, இல்லைன்னா நான் ரோகியாக இருக்கும்போது எனக்கு பராமரிக்க பண்ணியிருக்கா, இன்னும் எனக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கா அது பேசியிருக்காங்க கர்த்தர். அப்போ இல்லை நான் நீ இப்போ வந்த ஐயா நம்ம கிட்ட என்னைக்குமே வரலான்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஒருத்தர் நீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கோ இல்லைன்னா ஒரு வேலைக்காரனுக்கோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு பூர் பீப்புள்ஸ்க்கு நம்ம அது உதவி செஞ்சா அது எனக்கு செஞ்ச மாதிரி தான். ஒருத்தருக்கு நீங்க ஒரு பச்சை தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாவே அது என்னோட பேர் சொல்லி என்னோட நாமம் மகிமைப்படுத்துறதுக்காக என்னோட பேர் சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாவா அது எனக்கு கொடுத்த மாதிரி தான் அப்படி சொல்றாரு. அதனாலதான் நம்ம எல்லாருமே மனுஷனுக்கு செஞ்சாதான் கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி. இன்னைக்கு நம்ம இருக்கிற காணிக்கை இது எல்லாமே கொண்டு வந்து இங்க சர்ச்சில் கொடுத்துட்டு இருக்கு. அது ஊழியர் செய்யறதுக்கு உதவியா இருக்கும், இல்லை பாஸ்டர் சாப்பாடுக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் அது கொடுத்தது நம்ம என்ன நடக்கிறோம்னா கர்த்தருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கு அப்படி நினைச்சிட்டு தான் நான் கொடுக்கணும். இல்லை நான் பாஸ்டர் கொடுத்துருக்கு அந்த சர்ச்சில் கொடுத்துட்டு இருக்கு எந்த சர்ச்சில் கொடுத்துட்டு இருக்கு அது இல்லை. நீங்க எங்கே கொடுத்தாலும் நீங்க யாரை கொடுத்துட்டு இருக்கு, பாஸ்டருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் இயேசு பிரபுவாரு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு அம்மா 2 காசு தான் அங்கே காணிக்கை போட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, ஒருத்தர் 100 ரூபாய் போடுவார், 200 போடுவார், 500 போடுவார். ஆனா ஒரு அம்மா அவருக்கு இருக்கிற 2 ரூபாய் தான் அந்த 2 ரூபாய் காயின் கொண்டு வந்து போட்டுச்சு. கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு, இவர் போட்டா எல்லாத்திற்கும் கூட அதிகமா போட்டாலும் இந்த அம்மா தான் சொல்றாரு. 2 ரூபாய் போட்டாலும் அதிகமா போட்டு இருக்கு அப்படி சொல்றாரு. அது எப்படி சொல்லியாச்சு அவரு, அது எப்படி அதிகமாயிரும்? நாங்க 200 ரூபாய் போட்டுச்சு, அந்த அம்மா 2 ரூபாய் தான் போட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் போட்டாதான் அதிகம், நீ போட்டால் கம்மி அப்படி சொல்றாரு. அது எப்படி கம்மி ஆயிரும்? அவர் என்ன பண்ணியாச்சுன்னா அவருக்கு இருக்கிற மொத்தமா கொடுத்தாச்சு. எனக்கு 10,000 இருக்குது, நான் 200 ரூபாய் தான் கொடுத்துருக்கு. அவருக்கு 2 ரூபாய் இருக்குது, 2 ரூபாய் கொடுத்தாச்சு. அப்ப யார் பெருசு? அவர் 1 ரூபாய் வச்சுக்கல, 10 பைசா வச்சுக்கல, இருக்கிற அப்படியே போட்டாச்சு, அள்ளு போட்டாச்சு. நான் அப்படி இல்லை, 10,000 இருந்தா 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம், ஆனா 200 ரூபாய் தான் கொடுத்துருக்கு. அவ யார் பெருசான்னு சொல்லுவாரு, யார் அதிகமா கொடுத்தாச்சுன்னு சொல்லுவாரு, இந்த அம்மா தான் அதிகமா கொடுத்தாச்சு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. நம்ம கோடி கணக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் கொடுக்கும். ஒருத்தர் ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, 10 ரூபாய் இருக்குதா கர்த்தர் கொடுக்கலாம், டீயானா ஏதோ ஒருத்தர் கேட்டா அவரே கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த தைரியமோட விசுவாசத்தோட அந்த 10 ரூபாய் அப்படியே போட்டுட்டு வெளியே போயிடுவாரு. ஒருத்தர் கேட்காம அம்மா டீ சாப்பிடுறியா, இது 20 ரூபாய் வச்சுக்க. ஆமீன், ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற 10 ரூபாய்க்கு டீ சாப்பிடாம இங்க போட்டுட்டு போனா ஒருத்தர் 20 ரூபாய்க்கு கையில கொடுப்பார். 10க்கு 10 20. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க 100 மடங்கு 1000 மடங்கு அப்படியே 1000 சொல்லுவார். நம்ம கர்த்தர் கொடுத்துட்டே இருந்தா அது ஏதோ ஒரு இதுல கர்த்தர் நம்ம நினைப்போம், கர்த்தர் எங்கே இருக்கிறாரு இல்லையோ தெரியாது, அவரு கொடுப்பாருன்னு சொல்றதுக்கு நம்ம மொட்டத்தனமா இருக்கிறா என்னன்னு சொல்லி பேசுவார் நிறைய பேர். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் எப்பவுமே நேரடியா வரமாட்டாரோ, வந்தா நம்ம தாங்கவே முடியாது. ஆனா கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இல்லாம இன்னைக்கு நீங்க ஒரு சத்து போனா ஒரு விதை போட்டு அதுல பச்சையா ஒரு இது வருதுன்னு எப்படி வந்தாச்சு, அது யாருக்கு சொல்ல முடியும்? சத்து போனா ஒரு விதை போட்டா அதுல ஒரு செடி ஒரு முளைச்சிட்டு வெளியே வருது, அது எப்படி வருது? வர முடியுமா? அவரு நாளைக்கு எல்லாமே உண்டாக்குன லோக்கமே எல்லாம் உண்டாக்குனாலதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசிட்டு இருந்தேன், டைம் நிறைய ஆயிரும். இவ்வளவு வரைக்கும் பேசினதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னோட மனோவகாவா எல்லாருமே ஜபம் பண்ணிட்டு எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு எல்லாருமே நம்ம பராமரிச்சு கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ உதவி செஞ்சு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நீங்க யாருமே வரலன்னா நான் டியூட்டி விட்டுட்டு வராதுக்கெல்லாம் என்ன ஆகுமோ எது ஆகுமோ என்னமோ தெரியாது, கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லை. நாங்க யாருன்னு கூப்பிட்டாலே இங்கே நமக்கு யாருமே தெரியாது. ஆந்திரான்னு நம்ம ஆளு ஹெல்ப் பண்றதுக்கு 2 நாள் ஆயிரும். அந்த இதுல நீங்க இப்படி செஞ்சதுக்கு அது ரொம்ப நன்றி.
இது எல்லாத்திற்கும் நம்ம விசுவாச மக்கள் எல்லாருமே யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு போய் உதவு பண்ற மாதிரி அந்த அன்பு காட்டுற மாதிரி எல்லாருமே இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நடந்து போச்சு. இது மேல 2026 அந்த அன்பு எல்லாருமே ஒருத்தர் காட்டுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகள் சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.